வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சசிகலா, ஓபிஎஸ் மீண்டும் இணைவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர்கள் 74 நபர்கள் தற்பொழுது அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். 3வது கட்ட ஆலோசனையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கவே ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கருத்துக்கள் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மாவட்ட செயலாளர்களது பங்கு மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு நடவடிக்கை தலைமை எடுத்தாலும் முதலில் மாவட்ட செயலாளர்களது ஒப்புதலை கேட்கும் அல்லது கருத்துக்களை கேட்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து தனிப்பட்ட மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அவர்களது 4 அல்லது 7 நபர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அப்படியே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவிப்பு செய்து வருகிறார்கள். ஆனால் இதன் மூலமாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகப்பெரிய அளவில் மனக்கசப்போடு இருப்பது நமது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த பொதுக்குழுவாக இருக்கட்டும், தேர்தலில் தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்கள் செய்த மிக முக்கியமான நிர்வாகிகளது ஒத்துழைப்பு இல்லாமல் காரணம்தான் தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளியாகுவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் அதிமுகவின் தொண்டர்களை கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவிற்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், கட்டுப்பாடு மிகுந்த ஒரு கட்சியாக அதிமுக ஜெயலலிதா அவர்களது காலத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியையும் ஒன்றாக ஒத்துழைத்து பேசுவது மிக கடினம். ஆளுமை என்பது அவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது, உங்களிடம் இல்லை என்பதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. தற்பொழுது சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகரமான ஒரு வெற்றியே அதிமுக தழுவும். டெபாசிட்டை இழக்காமல் நேரிடும், இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால் இந்த ஆலோசனை கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு